வெல்கம் டு பியாண்ட் எவ்ரிதிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கேபிட்டலையும் எப்படி க்ரோ பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ரெகுலராக ஒரு மந்த்லி இன்கம் வர பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பிளான் கேட்டிங்கன்னா, இது பேர் தான் SWP அப்படின்ற சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மந்த்லி ரெகுலர் இன்கம் வர வைக்கிறது, நம்ம கேபிட்டலையும் எப்படி க்ரோ பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ஒரு 40 இயர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 15 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 15 lakhs வந்து உங்களுடைய SWPயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த SWPன்றது ஒரு எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 12% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் க்ரோ ஆகிற மாதிரி ஒரு சேஃபஸ்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 12 to 15% ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம கன்சர்வேட்டிவாக 12% கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதில் டிஃபர்மெண்ட் பீரியட், அதாவது ஒரு கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 1 year வந்துட்டு நீங்கள் வந்து எதுவும் வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இந்த 1 yearக்கு இந்த 12% க்ரோ ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எவ்ரி மந்த் நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்மளுடைய கேபிட்டல் வந்துட்டு குறையாமல் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து நீங்கள் ஒரு 62 years வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 22 years வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு பே அவுட் ஒரு 9,000 rupees, அதாவது at 7.2%. ஸோ அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக 15% வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா நீங்கள் 7.2% வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வித்ட்ராயல் வந்துட்டு நீங்கள் மந்த்லி 9,000 எடுத்திங்கன்னா இயர்லி வந்து 1,08,000 rupees வந்துட்டு வித்ட்ரா பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ டோட்டல் வித்ட்ராயல் அப்புறம் நீங்கள் ஒரு 21 years அப் டு 62 ஏஜ் வரைக்கும் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 22,68,000 வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலான 15 lakhsன்றது அட் ஏஜ் ஆஃப் 61 73,82,000 வந்துட்டு க்ரோ ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய கேபிட்டலையும் க்ரோ பண்ணிவிட்டு நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸையும் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ரெகுலராக இன்கம் தேவைப்படுறவங்க இந்த மாதிரியான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கிற மாதிரியும் உங்களோட கேபிட்டலையும் வந்துட்டு க்ரோ பண்ணிகிட்டு இருக்கலாம் சேஃபாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.